யோசித்து பாருங்களேன், நம்ம பொடுசுங்களா இருந்த காலகட்டத்துல 10ல ஒருத்தர் வீட்டுல தான் கம்ப்யூட்டர் இருக்கும். கம்ப்யூட்டர் 10ல ஒருத்தர் வீட்டுல தான் இருக்குன்னா அப்ப செல்போன்லாம் சொல்லவா வேணும். அப்படி இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து அப்பாட்டையும் அம்மாட்டையும் ஐஸ் வச்சுட்டு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கிட்டு நேரா கேம் சென்டருக்கு ஓடிடுவோம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இந்த ரியாலிட்டி எல்லாம் மறந்து கேம்ல ஒரு ஹீரோவா வளம் வந்த காலகட்டம் அது. என்னதான் இப்ப பிளே ஸ்டேஷன் 5, 6, 4ன்னு வந்தாலுமே அப்ப இருக்கிற அந்த ஒரு நாஸ்டால்ஜியா ஃபீல் இப்ப கிடையாதுன்னு தாங்க சொல்லணும். சோ அப்படி விளையாடுறப்ப இருக்கிறதே 1 மணி நேரம் தான். இதுல நம்ம அந்த கேமோட கதை கான்செப்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியுமா? அதனால நம்ம வாட்டுக்கு போற போக்குல விளையாட்டு ஊரை சுத்திட்டு 2 பேரை போட்டு தள்ளிட்டு ஃபேனி மேக்னெட் போட்டு ஆனா ஒரு கேம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல கான்செப்ட் இருக்கு, கதைன்னு ஒண்ணு இருக்குன்னு இப்பதான் நமக்கே தெரிய வரும். அப்படி இருக்கிற கேம்ல ஒண்ணுதாங்க புள்ளி. இந்த கேம் நம்ம நிறைய பேர் விளையாண்டுருப்போம். விளையாண்டோம் சொல்றதோட ஜாலியா சுத்தி பார்த்திருப்போம். அந்த ஜிம்மி கேரக்டர் வந்து நம்ம ஸ்கூல்ல இருக்கிறப்ப எப்படி இருந்தோமோ அதை பாக்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த கேம் ஃபுல்லா நம்ம ஸ்கூல்ல என்னென்ன பண்ணக்கூடாதோ அது ஃபுல்லா பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த கேம்ல நமக்கே தெரியாம இருந்த குறியீடுகள், நம்ம சுத்தி பார்க்காம இருந்த இடங்கள், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி வேற என்னங்க சொல்ல போறேன், சப்ஸ்கிரைப் தான். மறக்காம நம்ம யுவர் மைண்ட் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்து வர வீடியோ எல்லாத்துலயும் நம்ம ஒன்னா டிராவல் பண்ண முடியும். ஆரம்பத்துல நம்ம இந்த ஜிம்மி வந்து நம்மள மாதிரி ஒரு மண்டக்கோளாறு உள்ளவே போல அவங்க வீட்டுல இருந்து இந்த புது ஸ்கூல்ல வந்து இறக்கி விடுவாங்க. இங்க வந்தாச்சு திருந்துவே நினைச்சிட்டு. ஆனா அவங்களுக்கு தெரியல அங்க இருக்கிற 50 பேரு ஜிம்மி மாதிரின்னு. இந்த கேம்ல அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு ஸ்கூல் பஸ் இருக்கும். அதை தாண்டி போனோம்னா நம்ம நித்யானந்தா மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. நம்ம வாட்டுக்கு ஊர் ஃபுல்லா சுத்தி ரேடியோவா பொறுக்கி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவர் நம்மள கராத்தே கிட்ல வர ஜாக்கி சான் மாதிரி நம்மள ட்ரெயின் பண்ணுவாப்ல. இது நீங்க விளையாண்டுருப்பீங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, அந்த லெவலை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டத்துல அவரை மேல வானத்துல இருந்து ஏதோ ஒண்ணு இழுக்கிற மாதிரி ஒரு கட்டத்துல நம்ம பார்ப்போம். அது அவரை ஏலியன் இழுத்துட்டு போதா இல்ல அவரே ஏலியனான்னு தெரியல. அடுத்தது ஜிம்மி வந்து ஜானி வின்சென்ட்ன்ற ஒருத்தனை ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெஸ்கியூ பண்ற போற மாதிரி ஒரு லெவல் இருக்கும். அந்த லெவலுமே நம்ம நிறைய பேர் லேண்ட் இருப்போம். எப்படி இந்த ஜிடிஏல ஹெலிகாப்டர் வச்சு பாம் எடுக்கிற மாதிரி ஒரு லெவல் இருக்கும். அந்த மாதிரி இதுவுமே ஒரு கஷ்டமான லெவல் தான். அப்படி நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்ல யார் கண்ணிலையும் பண்ணாம போறதுக்குள்ளே பாதி உசுறு போயிடும். உள்ள அவனை காப்பாத்திட்டு வெளியே வரதுக்குள்ளே செத்தே போயிருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு லெவல்ல நம்ம போறப்ப சைட்ல இந்த சர்வத்துல அந்த ஸ்கேன் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஹாஸ்பிட்டல்ல. அதுல பார்த்தோம்னா அங்க இருக்கிற அந்த மனுஷ உடம்பு மாதிரியே இருக்காது. அது கிளியராவே தெரியும் ஏதோ ஒரு ஏலியனோட உடம்ப ஸ்கேன் எடுத்து வச்சிருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுவுமே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஹிடன் டீடைல்ஸா புள்ளில இருந்துட்டே இருக்கு. அதுக்கு அடுத்து கரெக்டா ஒரு 7 மணிக்கு நம்ம சர்ச் பக்கத்துல இருக்கிற ஒரு சுடுகாடு இருக்கும். அங்க போனோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ஃபாதர் முணுமுணுக்கிற மாதிரியே சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும். அதனாலேயே இந்த கேம் நைட்டு 10 மணிக்கு மேல யாருமே தனியா விளையாண்டுருக்க மாட்டோம். விளையாண்டாலுமே அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளவு ஒரு க்ரீப்பியான ஒரு ஃபீல் இருக்கும் அது விளையாடுறப்பயே. புரியுது, ஆனாலுமே நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல, போவோம்ல, அதுக்கு சொல்றேன். அடுத்தது இது ஹிடன் டீடைல்ஸ்லாம் இல்ல. நம்ம பிடி சார் என்ன பண்ணுவாப்ல, ஒரு கட்டத்துல ஒரு புக்கு கடையில இருந்து வெளியே வராப்ல. 4 பேருக்கு சொல்லி கொடுக்குற ஒரு மனுஷன் என்ன பண்ணணும், ஒன்னு ரைம்ஸ் புக்கை வாங்கிட்டு வெளியே வரணும், இல்லைன்னா ஒரு நாவலை வாங்கிட்டு வெளியே வரணும். ஆனா மனுஷன் என்னத்தை வாங்கிட்டு வருவார் தெரியுமா? அதை வெக்கப்பட்டு நம்ம முன்னாடி மறைச்சிட்டு வர போவாப்ல. இந்த மாதிரி ஒரு பிடி மாஸ்டர் இருக்கிற ஸ்கூல் எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சுக்கங்க. புள்ளில இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, அந்த சீசன்ஸ் வின்டர் சம்மர் அந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல சீசன் மாறுற அவங்க கொடுக்குற அந்த எஃபெக்ட்டுமே ரொம்ப கிராபிக்ஸ்லாம் அவ்வளவா எதிர்பார்க்க முடியாது, இருந்தாலுமே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேமை தான் நம்ம இந்த ஜெனரேஷன்லயே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ராக்ஸ்டார் அப்படி பண்ண மாட்டாங்களே. அவங்க GTA 6 இன்னும் நம்ம செத்ததுக்கு அப்புறம் தான் விடுவாங்க போல. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சொல்லுங்க. அதுல உள்ள ஹிடன் டீடைல்ஸ், அதுல உள்ள நிறைய விஷயங்களையும் நம்ம அடுத்து பேசுவோம். சோ வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் பிடிச்சிருக்குன்னே சொல்லுங்க. மறக்காம நம்ம யுவர் மைண்ட் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.